நீங்கள் ஒவ்வொரு முறையும் கமெண்ட் செக்ஷனில் ஜே சாய் தீபக்கை கூட்டிட்டு வாங்க, அவரை தமிழில் பேசுவீங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு பாரத் had nothing, we were a bunch of uncivilized people, we came especially the great man E.V. Ramasamy Nayakar, whom people call him as Periyar. இன்னும் அந்த பக்கம் போனோம்னா திரிவேணி சங்கமம் அங்க இருக்கு அப்படிங்கிறாங்க. Today we are on the banks of Triveni Sangam and we have Ami Ganatalaji along with us. இப்போ கங்கா ஆரத்தியில இருக்கோம். இப்போதான் கங்கா ஆரத்தி நடந்து முடிஞ்சிருக்கு. We have Minister of State of Public Works Department, PWD Department in Uttar Pradesh government. நம்ம இப்போ இருக்கிறது ஸ்ரீராம ஜன்மபூமி அயோத்தியில இருக்கோம். RJ Ronak with us. Actually this is going to be his first interaction with the Tamil media. Absolutely, super excited. Yeah. फिर एक बार योगी सरकार आएगा क्या? हाँ बिल्कुल आएगा, व्हाई नॉट. डेवलपमेंट है क्या? डेवलपमेंट बहुत अच्छा है. Okay. आप मोदी को सपोर्ट करते हैं? या ऑफ कोर्स. ओके. आपका शुभ नाम? मोहम्मद कसीम. मोहम्मद कसीम. यस. Hollywood to Himalayas. Basically Sadhvi ji is from America. So she is here for more than 28 years now. I would like to ask you, what made you to choose Bharat? कम से कम 50 साल. 50 साल 50 வருஷமா இங்க வந்து கடை போட்டிருக்காராம். வெறும் மோடியோட பேர் வச்சு யோகியோட பேர் வச்சு ஜெயிக்க முடியாது, நீங்க போய் ஓட்டு கேட்கணும், ஓட்டு கேட்டா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். 144 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா கும்பமேளாவுக்கு நம்மளுடைய குழு செல்லவிருக்கு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 1:05. நமக்கு சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் பெரம்பூர்ல 2:40க்கு கிளம்புவருக்கு. ஸோ நானும் துவாரகை செல்வன், நம்ம கேமராமேன் 2 பேரும் இது அப்படியே ஒரு விளாகாவே, ஒட்டுமொத்த ஜேர்னியுமே ஒரு விளாகாவே கும்பமேளாவுக்கு செல்ல முடியாதவர்கள் செல்லணும் என்று எண்ணக்கூடியவர்கள், ஆனால் போக முடியல என்று வருந்தக்கூடியவர்களுக்கு நாங்கள் இந்த விளாக் பண்ணி உங்களுக்காக கொடுக்கவிருக்கோம். எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒட்டுமொத்த கும்பமேளாவிலையும், ஏன்னா அங்கே போய் க்ரௌட் எப்படி இருக்கும், க்ரௌடு இருக்கும்போது கேமரா எடுக்க முடியுமா, ஷூட் பண்ண முடியுமான்னு தெரியல. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கும்பமேளாவை எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணி, அதை தவிர உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு உரையாடி, அங்கே அரசியல் சூழல், கலாச்சார சூழல், தமிழ்நாட்டுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கலாச்சார தொடர்பு என்று அனைத்தையுமே படம் பிடிச்சி காட்ட போகிறோம். ஸ்டே கனெக்டட், வாங்க போகலாம். ஸோ ட்ரெயினில் ஏறிட்டோம், சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ். இப்போது தமிழ்நாடு தாண்டி ஆந்திராவுக்கே வந்துட்டோம். நெல்லூர் ஸ்டேஷனில் நம்ம இப்போ இருக்கோம். ஆரம்பத்தில் நானும் துவாரகையும் பேசுறது என்னன்னா, இவ்வளோ பேர் இருக்காங்களே, அதாவது பெரம்பூர்ல நாங்கள் ஏறினோம். பெரம்பூர் ஸ்டேஷன்ல ஃபுல்லா, அதாவது பிளாட்ஃபார்ம், ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா ஆட்கள் உட்காந்துருந்தாங்க. அவங்க ரிசர்வ் பண்ணாங்களா ரிசர்வ் பண்ணலையா எதுவுமே தெரியல. நாங்கள் வந்து சப்போஸ் நம்ம சீட்ல வந்து உட்காந்துட்டு நம்ம ஊருக்கு ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு தான் ஒரு சின்ன அச்சம் இருந்தது. ஆனால் நல்லவே இல்லை, ஏசி கோச்னால யாரும் வரல. ஒவ்வொரு ஸ்டேஷனுமே நிறைய பேர் ஏறுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த கோச்ல ரிசர்வேஷன் பண்ணவங்க மட்டும் தான் ஏறிட்டு இருக்காங்க. இப்போதான் பேண்டின்லேருந்து ஒருத்தர் வந்து நைட்டுக்கு ஏதாவது சாப்பாடு வேணுமா அப்படி ஆர்டர் எடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் ஐஆர்சிடிசினுடைய சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு அப்படின்னு இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ட்ரெயின்லேருந்து இறங்குறது அப்படிங்கிறது எனக்கு லைட்டாக பயம், ஏன்னா விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு. இருந்தாலும் இது வந்து ஓங்கோல் மண்ணுன்னாங்க. ஓங்கோல்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பெஷல், தமிழ்நாட்டுக்கு ஓங்கோலுக்கு எவ்வளோ பெரிய கனெக்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் ஓங்கோல் மண்ணெல்லாம் நம்மளுடைய காலடி தடம் பதிஞ்சுட்டு தான் போகணுங்கிறதுக்காக இறங்கியிருக்கோம். ஓங்கோலில் நம்ம கால் பதிச்சாச்சு. நம்ம அடுத்து ஆந்திரா தாண்டி அடுத்து போவோம், வாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். விடுஞ்சிருச்சுன்னு எந்திரிச்சு பார்த்தா 9 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக நாங்கள் எந்திரிக்கும் போது 9 மணி, நாங்கள் இல்லை, நான் எந்திரிக்கும் போது 9 மணி. நாக்பூர் ஸ்டேஷன் நின்றுட்டோம். நம்ம துவாரகை வந்து, எப்பா இதான் நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸு, இங்கே இறங்கி ஒரு விளாக் பண்ணுமே, இதை மிஸ் பண்ணிட்டே அப்படின்னாங்க. உறங்கி விட்டேனா அதை குத்தமாக கூறுகிறார். ஸோ அடுத்து ஆந்திராவை தாண்டி தெலுங்கானா தாண்டி மகாராஷ்டிராக்குள்ள வந்துட்டோம். இன்னும் மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், அவ்வளோதான். 2 ஸ்டேட் தான். நம்ம நேரடியாக பிரயாக்ராஜ் போய்விடலாம். ஸோ இன்றைய நாள் இனிய நாளாக அமையணும். இப்போ வரைக்கும் எங்களோட கோச்சில் யாரும் வந்து ஏறலை, அன்ரிசர்வ்டு யாரும் வந்து ஏறலை, அதுவரை சந்தோஷம். ஸோ நம்ம இருக்கிற சீட்டுக்கு பக்கத்தில் எல்லாரும் கும்பமேளா பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ மக்கள்கிட்ட, ஏன்னா அனைவரும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் வட இந்தியக்காரர்கள், அவர்கள்ட்ட கேட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் வணக்கம், வாட்ஸ் யுவர் நேம்? Yeah. Hi, I'm Dr. Sharma. Okay. And I work at Ramaya Memorial Hospital, Bangalore. And we are also going for a Kumbh Mela for the Triveni Sangam Snan. Okay. After that, I'm planning to visit Varanasi, and then I plan for the Ayodhya visit. Okay. So you are from Bangalore now? Yes. I basically reside at Bangalore.
Okay. So tell us about the significance of Kumbh Mela. How significant is this? Yes, yes. See, basically, Triveni Sangam is a very holy place, and I think the mythology says that Amrit was dropped in the Triveni Sangam. Okay. So, for the Sanatan Dharma and Hindu mythology, it's a very sacred place, and every Hindu has to visit to the Triveni Sangam. Okay. When did you plan this travel? Yeah, it was all sudden. My wife Neelam Sharma, we planned 3-4 days back only. 3-4 days. How did Yes, you get yes. your tickets? So I have friends from the railways. Okay. So we requested them, and we said we'll like to visit. So they said okay, they will arrange for that. Do you think in Karnataka, especially in Bangalore, people are aware of Kumbh Mela? Yes, yes, yes. I think it's all about the media's significant connection. People are, I think every Hindu in Karnataka as well, they want to visit Kumbh Mela. They are visiting now. Yes, yes, yes. They are very, very passionate about this, and people are trying their best to reach the Kumbh Mela. Okay, actually, we can see a huge number of crowd, maybe crores and crores of crowd in Prayagraj. Do you think the management, especially the Yogi government, has made enough arrangements there? Yeah. I think Yogi, he himself is a great sadhu, and the arrangements are very wonderful. And you know, this Kumbh Mela, you get lot of the saints from the Himalayas and all. You won't get a regular like Naga sadhus. You won't get them on a regular basis. You can see them only on Kumbh Mela. Only in the Kumbh Mela. I think it is one of the top thing to visit for every Sanatani to visit there. Okay, have a safe journey, sir. Yeah, thank you. Wish you same. Bye. ஸோ பேசிட்டு இருக்கும்போதே தமிழ் தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் நம்ம கூட இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜ்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தான் அவருடைய வீடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த பிரயாக்ராஜ் வந்து அந்த கிராமம் பேர் என்ன? உங்க கிராமம் பேர்? ஹண்டியா. 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 ஓகே. ஜப்ராடி. இப்போ நீங்க இருக்கிறதுங்க? நாம் இருக்கிறது பெங்களூரு. பெங்களூரு. நீங்க தமிழ் எப்படி கத்துக்கிட்டீங்க? தமிழ் நம்பர் நிறைய பேர் இருக்கிறாங்க, அக்கத்து பக்கத்துல கடைக்காரங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பூரா தமிழ்காரர் தான் இருக்கிறது. ஓகே. ஒரு சாதாரண நபருக்கு, அதாவது கும்பமேளா பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு லைன்ல கும்பமேளா பத்தி சொன்னா எப்படி சொல்லுவீங்க? கும்பமேளான்னா ரொம்ப இது தீர்த்தஸ்தலம் அது இருக்கிறது. இப்போ நம்ம பெங்களூர்லேருந்து, தமிழ்நாடுலேருந்து, ஆந்திராலேருந்து நம்ம அவ்வளோ நினைக்கிறதுல அவ்வளோ ஆளுங்க வந்திருக்காங்க பஸ்ஸில். இப்போ அங்கே என்ன மேனேஜ்மெண்ட்டு அதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த நம்ம சேனல் அதெல்லாம் நியூஸ், லோக்கல் நியூஸ் எல்லாம் இருக்குல்ல, ஆள் எல்லாம் அங்கே வரக்கூடாதுலாம் பயம் காமிக்கிறது. பயம் காமிக்கிறாங்க. அவங்களோட நோக்கம் என்ன? வாட்ஸ் தேர் மோட்டிவ்? क्यों ऐसा कर रहे हैं? அது வேணுமானா வந்து அந்த ஸ்டேட் பேரு கிடைக்கணும்ட்டு, பேர் கிடைக்கணும்ட்டு. ஆனா நீங்க சொல்லுங்க, யூபியில இருக்கிற ஆளா யோகி கவர்மெண்ட் எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காங்க. யோகி மாரி அந்த மாதிரி அவ்வளோ ஆளுகார மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா அது பண்ணணும்னா ரொம்ப இது ஆதரவு அவ்வளோ மெஜர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க. அந்த அந்த பண்ணுற பெரிய அவ்வளோ எடுக்கூடாத இது பெரிய கிடைக்கிறதுக்கு இந்த மாரி பண்றாங்க அவங்க. நீங்க மல்லிகார்ஜுன கார்கேயோட ஸ்டேட்மெண்ட் பார்த்திருப்பீங்க. கும்பமேளால முங்கி எந்திரிச்சா பிஜேபி காரங்களோட பாவம் போவாது, நீங்களாம் பாவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப தப்பு. அவனு ஃபர்ஸ்ட் அவனுக்கு அவ்வளவு புத்தி இல்லைன்னு, அவ்வளவு புத்தி இருந்தா அந்த பேசவும் வார்த்தை கூடாது. நாம ஒரு இந்து, நம்ம இந்த தண்ணி கர்நாடகால கூட இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது. நம்ம ஏன் போறோம்? அவ்வளோ இது இல்லைன்னா ஒரு சாமின்னு ஒரு நம்ம கல்லெல்லாம் செய்யறோம். சாமின்னு எந்த சுவாமியும் ஆகட்டும், நம்ம கல்லெல்லாம் செய்யறோம். நம்ம அவ்வளோ இது இருக்குது, நம்ம அங்கே போறோங்க, பூஜை பண்றோம், இது பண்றோம் இல்ல. ஆமா. இப்போ கங்கையை கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மோடியும் சொல்லியிருந்தாரு, யோகியும் சொல்லியிருந்தாரு. கிளீன் பண்ணிட்டாங்களா? 100% பண்ணிக்கிறாங்க. 101% பண்ணிக்கிறாங்க. நீங்க உங்க சின்ன வயசுல பார்த்ததுக்கும் இப்பைக்கும் கங்கை எவ்வளவு வித்தியாசமா இருக்கு? 50% டிஃபரன்ஸ் இருக்குது. இருக்கு. அவ்வளவு ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க கூட சேனல் போடுறீங்க. ஆமாமா. போறீங்க தானே? போறோம். இப்போ பார்த்து உங்களுக்கு பார்த்து கண்ணால பார்த்து தான் தெரியாது என்னன்னு. ஆமா. இப்போ மக்கள் நீங்க இன்வைட் பண்றீங்களா? வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணுங்க. கும்பமேளா யூ இன்வைட். வாங்க சார், நீங்க கூட வாங்க, ஒரு வாட்டி வாங்க பாரு, அப்பதான் தெரிய போகுது இந்த என்னென்ன ஒரிஜினாலிட்டி என்ன இருக்குதுன்னு தெரிய போகுது. தெரியும். தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றி. ஸோ அடுத்ததா நம்ம ஊர் காட்பாடியிலேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம், நீங்கள் எப்போ இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணீங்க கும்பமேளாவுக்கு? ட்ரிப்பு ஒரு 20 நாள் முன்னாடி தான் திட்டமிட்டோம். மகா கும்பமேளா நம்மளோட இந்துயிசத்தில் நடக்கிற மிக முக்கியமான ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட். இதில் எப்படியாவது நம்மளோட ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு திடீர்னு மனசுக்குள்ளே ஒரு உந்துதல்.
உடனடியாக பிளான் பண்ணோம். பார்த்தீங்கன்னா பகவானோட அருளில் அந்த சிவாவோட மேனிஃபெஸ்டேஷனில் உடனே ஆர்ஏசியில் புக் பண்ணி இதை போயிட்டுருக்குறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறோம். அந்த கூட்டத்தில் நம்ம இறங்கி கங்காவில் ஸ்நானம் பண்ணுறது ஹோல் ஜென்ரேஷனுக்கு ஒரு மாற்றம். ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து இயற்கை மற்றும் யோக மருத்துவர்கள். காட்பாடி காந்தி நகரில் ஓனாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அவர் கல்ச்சர், அவர் ட்ரெடிஷன், வி நீட் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் இட். அதனால தான் மெயினாக நாம் போய் இதை பார்க்கணும், அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும், அந்த சங்கமத்தில் நாம் வந்து ஸ்நானம் பண்ணணுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வி ஹாவ் டு சப்போர்ட் ஃபார் திஸ் பிகாஸ் நம்மளுடைய கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்முடைய ரூட்டட் கல்ச்சரை ரிவைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐயா சொன்ன மாதிரி வி ஆர் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சேனல் ஆல்சோ. ஓகே, மகாராஷ்டிரா முடிச்சாச்சு, மத்திய பிரதேஷ் சொன்னோம், இட்டார்சி ஜங்ஷனில் இருக்கோம். இங்கேருந்து இப்போ நம்ம மணி பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 1:50, ஆனால் நைட்டு 11:40 நம்ம போய் ரீச் ஆக போகிறோம். இப்போ சாப்பிட்டு முடிச்சிருக்கோம், ட்ரெயின் எடுக்க போகிறோம். வாங்க நம்ம அடுத்து உத்தரப்பிரதேஷ் போகலாம். ஸோ இதுக்கப்புறம் இறங்கி எடுக்க முடியுமான்னு தெரியல. அடுத்து டேரெக்டாக உத்தரப்பிரதேஷில் போய் மீட் பண்ணுவோம். நம்ம சீட்டுக்கு அந்த பக்கம் இருப்பவர்கள்ட்ட பேசணும். நம்ம சீட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் நம்ம கூட உட்காந்துருக்காரு. அவர் ஒரு 11 ஆண்டுகளாக நம்மளுடைய விமானப்படையில் சேவையாற்றிட்டு இருக்காரு. அவரோட உரையாடுவோம். வணக்கம் சார், நீங்கள் சென்னையில் வணக்கம். ஐ ஹர்ட் தட் யூ ஆர் இன் சென்னை. யூ செட் தட் யூ ஆர் இன் சென்னை. ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் யூ ஆர் சர்விங் இன் சென்னை? Chennai at least 3 years. 3 years. 3 years working from Chennai. Okay. For how many years you are in Air Force? And Air Force 11 years. 11 years. Okay. How proud are you about our service, armed services? Armed service is best in 3 service में से best है. Okay. Air Force. After that Navy. उसके बाद Army. Air Force best. Your childhood dream is to join Air Force. Yes. Yes. From which age did you dream of joining Air Force? At least 15 years. From 15 years. Okay. My one brother is also in working in Indian Air Force. Okay. After that, I am also. Tell me about your day. How will your day start? How when will you wake up till you go to sleep? How will your day look like? A daily routine. Daily routine. Daily routine. Morning 7 o'clock to going for office. After that, lunch 2:30. After evening working. Breakfast से lunch तक क्या करेगा? Like broad idea. क्या काम होगा? Working my technical job. Technical job. Missile system. Missile system. This type of other different type of vehicle to work there. Technical all vehicle making, and after that lunch and afternoon is also go for office. Okay. That time technical way working also. Okay. Same working. Is this your son? My daughter. Daughter. Okay. This is the Namaste. Hello. What's your name? hello. Hello. आपका शुभ नाम क्या है? आपका What's नाम? your name? बताइए. हाँ? Your name. आपका नाम क्या है? धृति सिंह. धृति सिंह. Okay. क्या पढ़ रहे हैं? क्या कर रहे हैं? What are you doing? बताइए मोबाइल में क्या कर रहे हो आप? गेम खेल रहे हो? Okay. So actually, I want to say that we are so proud of you. So you are because you are serving for the nation. Just because you are protecting our borders, we are so safe in India. So convey our wishes to all your colleagues. All wishes to Mahakumbh in UP. Also, मतलब very big, crowded, but no any fearing. No fear. No in Mahakumbh. fearing. No Okay. fearing. We are going in Mahakumbh safely and come back to safely. Okay. And Okay. Now many people are aspiring, dreaming of joining Air Force. Okay. What message? What is your advice? Piece of advice to youngsters who are dreaming of joining Air Force? youngster also Yeah. inside with me. Yeah. One second. Camera அப்படி இங்க பாருங்க. So your name?
Ankit Kumar. Ankit Kumar. You are now training. Yes. You are from which place? Gaya Bihar. Yeah, Bihar. अब ट्रेनिंग फेस में हो. Training complete हो गई. Complete हो I have completed training Training completed. after 7 months. Okay. Now Go to where are you home. going? Village. Village. Okay. Thank all the best for your career. Thank Okay. you. Okay. What's your message for youngsters who are dreaming to join Air Force? Youngster also join the Air Force. क्या कहना चाहते हैं कि यंगस्टर्स जो लोग एयरफोर्स में ज्वाइन करने के लिए ड्रीम सपना देख रहे हैं? तो नहीं ठीक है, वैसे तो अभी तो थोड़ा चेंज कर दिया है एयरफोर्स में। जैसे पहले था कि 20 इयर्स के लिए जाते थे, अभी 4 ईयर के लिए जो अग्निवीर बनाया है वो भी ऐसा नहीं है कि ख़राब है। उसमें भी 25% लोगों को अभी परमानेंट किया जाएगा, बट गवर्नमेंट आल्सो इंक्रीज द 25 to 50% Okay. in coming soon. Is best the Air Force. Do you want our youngsters to be fearless in joining Air Force, because the parents are somewhere afraid of making their children join Air Force? Is there any fear in joining? No any fears. This is the best job for 17 to 18 years old Okay. people also join the Indian Air Force, because of there is a different type of skills improve. Okay. So also going outside after 4 years, there is some potential and working Anywhere. different Yeah, anywhere. yeah. You're talking about Agniveer, right? Agnipath. Yes. Okay. Apart from Agnipath, there are so many other options to join Air Force. yeah. So please repeat after me. Join Air Force. Join the Air Force. Yeah. So Jain sir. Jai Hind. ஒரு வழியா 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா கும்பமேளாவில் நாமும் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பது நம்மளுடைய மிகப்பெரிய பாக்கியம். நம்மளோட அதாவது என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த லைவாக இந்த கும்பமேளாவை உங்கள் வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. இன்னும் அடுத்த கும்பமேளாக்கு நம்ம இருப்போமா என்று தெரியாது. இன்னும் அடுத்த 144 ஆண்டுகளுக்கு பிறகு தான் வரப்போகுது. ஸோ இந்த பிரயாக் மண்ணில் கால் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ ஒரு ப்ரெஷியஸ் மூமெண்ட். வாங்க அதையும் நம்ம லைவ்ல கவர் பண்ணலாம். பிரயாக்ராஜ் ஜங்ஷன். ஸோ மகா கும்பமேளாவில் வந்து சேர்ந்து விட்டோம். ஸோ நம்மளை பிக்கப் பண்ணிக்க இப்போ 2 பேர் வந்திருக்காங்க. அவங்களோட நம்ம கேப்ல போயிடலாம் வாங்க. Yeah? 3, 2, okay. नमस्ते. नमस्कार. इस आपका नाम? उज्जवल श्रीवास्तव. उज्जवल. only 2. ஆக்சுவலி மக்களே ஸ்டேஷன்லேயே அவ்வளோ கும்பல் இருக்கும், காலை எடுத்து கீழே வைக்க முடியாது, மக்கள் வெள்ளத்தில் அடைச்சிட்டு போயிடுவோம்னு நினச்சேன். ஆனால் இப்போது நைட்டு ஒரு 12 o'clock நினைக்கிறேன். அதனால தான் நம்மளால் இவ்வளோ ஃப்ரீயாக இங்கே நடமாட முடியுது. இந்த இடத்த தாண்டி அப்படி போயிட்டோம்னா நம்ம கோடிக்கணக்கான மக்களில் ஒருவராக ஆகி வருவோம். வாருங்கள், அந்த கோடிக்கணக்கான மக்கள் ஒருவராக இந்த கும்பமேளாவில் சங்க வைப்போம். ஸோ எந்த அளவுக்கு செக்யூரிட்டி டைட்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு செக்யூரிட்டி பர்சன் தான் இருக்காங்க, போலீஸ் தான் இருக்காங்க. ரொம்ப செக்யூர்டாக இந்த கும்பமேளாவில் எந்த விதமான அசம்பாவிதம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே பிரயாக்ராஜ் ஜியோகி ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்திருக்கோம். நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்காக உஜ்வல்ஜி வந்திருக்காரு. பிரயாக்ராஜ் ஸ்டேஷன்லேருந்து இப்போ நம்ம பரமாத் நிகேதன் காட் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அதுதான் ஈவெண்ட் நடக்க போகிற இடம். நம்ம சொல்ல முடியாது, ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோவில் கும்பமேளா ஈவெண்ட் அப்படின்ட்டு கும்ப ஈவெண்ட் சாந்திரகுப்தா கண்டக்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கூட்டம் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ த க்ரௌட் இஸ் மூவிங் அவுட், ரைட்? Yeah. வாட்ஸ் த ரீசன்? Now since this third Shahi Snan is already over, so the crowd is
moving outside only. Now the very less people are coming now. Okay. So the So next Nan is when? next Nan is on 12th of February. Okay. So now locals and nearby people will take this Nan. The Amrit Snan mainly is now over. 12ஆம் தேதி தான், இன்னும் எனக்கு தெரிஞ்சு 7 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் கழிச்சு அடுத்த ஸ்நானம் இருக்கு. அதனால இப்போதைக்கு நமக்கு அந்த அளவுக்கு க்ரௌடு பிரச்சனை இல்லை. அதனால we are on the move now. 3 Sai Snans. The 3 Sai Snan, that is Makar Sankranti Okay. and Mauni Amavasya and this Saraswati Puja, which was yesterday only. Okay. Durga. Okay, overall how is the arrangement made by the Yogi government? So far so good we can say, but they have done a lot, and the maximum they could have done is they have done. Okay. As a government, I have seen many kumbhs, but this is the best I can say. Best kumbh ever. Best kumbh ever of my life. I'm saying, and I know it's more than they can do. Even these police Heart and soul into it. Of course, no doubt in it. Okay. Okay, let's go. ஸோ கும்பு ஏரியா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படிதான் நமக்கு சொன்னாங்க. ஸோ கும்பு ஏரியாவுக்குள்ள நம்ம என்டர் ஆகிட்டோம். இதான் மகா கும்பு நடக்கவிருக்கக்கூடிய ஏரியா. பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த அரேஞ்ச்மெண்ட் வைஸாக, டெக்கரேஷன் வைஸாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. யோகி கவர்மெண்ட் இதற்காக பிரத்யேகமாக நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்து நிறையா நமக்கு நல்லா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேம்ப்ஸ், டென்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த காசி அயோத்தி Parallel to Ganga Sangam. ஓ தேர் இஸ் கங்கா. Ganga Sangam. ஓகே. ஸோ நம்ம அப்படியே கங்கை நதி கரையில் போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு சின்ன 2-3 டென்ட் இருக்குது. இந்த டென்ட்டை தாண்டோம்னா அங்கே வந்து கங்கை கரை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த காசி அயோத்தி ட்ரிப்பை 7ஆம் தேதி நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். 7ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே நமக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கண்டிப்பாக நடந்துச்சுன்னா ராமரின் அருளால் உங்களுக்கு காசி மற்றும் அயோத்தி 2 vlogமே நாங்கள் கொடுப்போம். இப்போதைக்கு அதான் என்னுடைய மனசில் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இல்லை அவன் செயல், அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இந்த இடம் தான் கோர் ஆஃப் கும்பமேளா அப்படிங்கிறாங்க. அப்படியே ஸோ தட் இஸ் கங்கா. That is Yamuna. ஓ சாரி, யமுனா. In front of us, and Ganga is coming from there. Okay. And Sangam is some. ஓகே. In ஸோ front of our camps only. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2 பக்கமே நமக்கு கேம்ப்ஸ். இங்கே தான் நம்மளுடைய தங்குற இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் இந்த கங்கா அந்த பக்கத்துல யமுனா வந்துகிட்டு இருக்கு. அப்போது திரிவேணி சங்கமம் இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ மக்கள்லாம் இங்கே அப்படியே அருகையில் அப்படியே ஃபுல்லாக கையில் துண்டு கிடைக்குது, துண்டு விரிச்சு அப்படியே படுத்துருக்காங்க. ஏன்னா டிவோட்டிஸ் பக்தர்களை பொறுத்த வரைக்கும் எங்கே கிடைச்சாலும் கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத வச்சு அப்படியே இருப்பாங்க. அந்த அளவுக்கு பக்தி அவர்களுக்கு. கோர் ஏரியாவுக்கு, கல்ச்சுரல் ஈவெண்ட்டோட கோர் ஏரியாவுக்கு வந்துட்டோம், கங்கை நதிக்கரையில். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் கங்கையோட கரையை பார்க்குறேன். ஸோ காவேரி கரையிலேயே வளர்ந்தவன் என்ற முறையில் கங்கையில் இந்த அளவுக்கு தூய்மையான தண்ணீர் ஓடுவது. ஏன்னா இங்கேருந்து தெரியுது ரொம்ப தூய்மையான தண்ணீர் ஓடுவது. அங்கே பார்த்தீங்கன்னா காவேரியில் பாதி நேரம் தண்ணி இருக்காது, மீதி நேரம் நம்ம உங்களுக்கே தெரியும் அரசியல்லாம் பேச வேணாம்னு நினைக்கிறேன் இப்போது. அதனால் கங்கை நதிக்கரையில் நம்ம வந்து அடைந்து விட்டோம். ஸோ வி ஹாவ் டு கோ யா லெட்ஸ் கோ. ஒரு மாதிரி ஒரு ஃபுல் ப்ரிப்பரேஷன் வந்திருக்கும் கங்கை நதிக்கரையினுடைய. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பரமார்த்த நிகேதன் கேம்ப், இதுதான் நம்ம தங்க போகிறோம். ஸோ மேலே பரமார்த்த நிகேதன் அப்படின்னு எழுதியிருக்கு. சர்வ சித்தி பிரதா கும்பஹா அப்படின்னு மேலே எழுதியிருக்கு. அதாவது அனைத்து விதமான சித்திகளையும் உண்டாக்கக்கூடியது கும்பமேளா என்று அங்கே அதனுடைய பொருள். மகாகும் பிரயாக்ராஜ் 2025 அப்படின்னு இந்த பரமார்த்த நிகேதன் கேம்ப்லாம் நம்ம இன்றைக்கி நைட்டு தங்க போகிறோம். ட்ரைபாட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எதிர்கால பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிறைய கெஸ்ட்லாம் வராங்க இல்லையா, அவங்கள பிடிச்சி பாட்காஸ்ட் எடுக்கணும். இன்னும் யார்கிட்ட கேட்கல, எந்த கெஸ்ட்டு கேட்கல. அவங்க நாளைக்கு தான் கேட்கணும். ஹோப் அவங்க எஸ் சொல்லுவாங்கன்னு நம்பலாம். ஏன்னா ஒரு பிஸி ஷெடியூலில் ட்ராவல் பிளான்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பாக நாளைக்கு அவங்கள பிடிச்சி கேட்கலாம். வாங்க. ஹாய் சார், ஐம் ஃபைன். பின்னாடி போ. யா, so privileged. Thanks for inviting us. Wear some clothes, Baba. Yeah. What? Yeah. Thanks for inviting. But wear some clothes. Sach mein keh raha hu. Wear some clothes. You'll get We sick. didn't get any because we don't have any place in our bag. We brought cameras, so we didn't have any place inside. Don't tell me you don't have clothes. You'll get sick, Baba. नहीं but ये तो कोई लॉजिक ही नहीं. But there's no logic. You at least get one jacket, na? We didn't.
तो फिर कैसे? अरे इनको वो दे दो यार, मेरे कमरे से। हाँ, अभी आपको अभी देते हैं। He has at least इतना तो पहन लो, at least have feel wear full बाबा। ठंड लग जाएगी मतलब। Sorry, you follow some Hindi ना? yeah. हाँ, तो you not cold ना, but at least keep your arms तो लगा के रखो, shoes पहन के रखो। हाँ। Yeah. अभी तो luckily इस बार ठंड नहीं है, इस बार तो ठंडी नहीं पड़ी। right? पिछली बार No, I will not wear shoes. I am wear Sabarimala. Sabrimala. For how many days are over? Just 15 days or 30 more days. 30 more days, 45 days. Chalo. You explain this to people tomorrow, no? Yeah, When you're definitely. still I'm Sabrimala, what is Sabrimala? And Sai is also there. Yeah. Okay, can you just tell the agenda because I have no idea. Just Hey, plain. nobody has no idea, only I know the idea. I will not tell also. Brief you tomorrow. I will not tell the idea. You have to be here for 2 days. Why you need agenda? Agenda से पता problem क्या होता है? What is the problem with agenda? No problem. No. Agenda से problem है people will select their sessions. मैं उसमें रहूँगा कोई agenda नहीं सुबह से बैठो शाम तक। Okay, at least tell 2 or 3 hours before so that I can be You have to prepared. be here, that's all. I'll be all the time That's here. all, but then why you need agenda? Okay. Just be part of what I डालते हैं. I'm just kidding. Yeah. Some smart people know the agenda. There is a trick you can find the agenda yourself. That's the hint. Okay. ஆக்சுவலி வந்தோடனே அவரை திட்டுறாரு, ஏன் வந்து ஸ்வெட்டர் கொண்டு வரல, க்ளோத்ஸ் கொண்டு வரல, ஷூஸ் கொண்டு வரலன்ட்டு. நம்ம இன்னும் கொண்டு வரல, அதான் பிரச்சனை. என்னோட பேக்கில் இடம் இல்லை, கேமரா பேக் வேறு இருக்குது, ட்ரைபாட் வேறு இருக்குது, அவ்வளோ லக்கேஜ் நம்ம தூக்கிட்டு வரோம், கொண்டு வர முடியல. துவாரகேஸ்வரர் என்ன சொல்கிறாருன்னா, கேமராமேன் நாங்கள் தான் தூக்குறேன், உடைக்கிறடான்னு கேட்குறாரு. பட் ஸ்டில் நம்ம கொண்டு வராமல் விட்டுட்டோம். அவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் 3 days இங்கே தான் இருக்கணும். லெட்ஸ் கோ. ஆக்சுவலி இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியுது, நாளைக்கு ஈவினிங் தான் இந்த ஃபங்க்ஷனே ஆரம்பிக்குதான். யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் டு கம்னு நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன தெரியும், இந்த 3 நாள் ஈவெண்ட்டுனாங்க, அதனால நம்ம வந்துவிட்டோம். அதனால் நாளைக்கு காலையில் போய் மக்கள்கிட்ட யோகி அரசாங்கத்தை பற்றியும், அதுக்கப்புறமா எதனால் பாஜகவுடைய சீட் 2024 பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் கம்மியாச்சு என்றும் கேட்க போகிறோம். உத்தரப்பிரதேசத்தில் இப்போது கும்பமேளா பிரயாகராஜில் எந்த அளவுக்கு யோகி கவர்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே ஏற்பாடுகள் எவ்வளோ செவ்வடை செய்திருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம். வெளியூர்கள்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, அது தவிர லோக்கலில் சில பேர் இருக்காங்க, எல்லாத்தையுமே நம்ம கேட்கலாம். தென்னிந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்களாம், இப்போ தான் சொன்னாங்க. ஸோ இதுதான் நம்ம தங்க போகிற இடம். நிறைய டென்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்ம தங்க போகிற டென்ட்டு. 633 நல்லா இருக்குது அரேஞ்ச்மெண்ட்ஸு. ஒரு தடவை உள்ள டக்குன்னு பார்த்துட்டு இருந்தவாங்க. ஸோ அரேஞ்ச்மெண்ட்டாக பார்த்தீங்கனாலுமே நமக்கு எல்லாமே நல்லா இருக்குது. அவ்வளோதான். ஸோ ஒரு டென்ட்டுக்கு 6 பேர் விகிதம் தங்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நானும் துவாரகை செல்லணும். இன்று இரவு we are signing off. we will meet you again tomorrow morning. ஸோ குட் நைட். அனைவருக்கும் காலை வணக்கம். இரவு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போது அடுத்த நாள் காலையில், அதாவது இன்றைக்கி வந்து February 4 கல்ச்சர் கும்ப், நம்ம எதற்காக வந்திருக்கோமோ அந்த கும்ப் ஃபெஸ்டிவலுக்கான பேக் ட்ராப் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் தான் நானும் துவாரகை என்ன நினச்சோம்னா, இங்கே தான் கங்கை கரை இருக்குது, கங்கை கரையின் போது அப்படியே நம்ம விலாக் எடுத்துக்கிட்டே கங்கா ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் கேமரா எங்கேயாவது டேமேஜாக என்ன ஆகுறது என்றதுனால நாங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கலை. ஆனால் நம்ம இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே கங்கை இப்போது பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த கும்பு ஃபெஸ்டிவல் இன்னைக்கு இரவு ஒரு 7 மணிக்கு துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ பரமார்த்த நிகேதன் கேம்ப். ஸோ இந்த பரமார்த்த நிகேதன் கேம்பை நம்ம இப்போது ரெஜிஸ்டர் பண்ணி நமக்கு ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ரூம் நம்பர் நேற்று காட்டினேன் இல்லையா, 633 அப்படின்ட்டு. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ இருக்கோம். அப்படியே இந்த பேனர்ஸ் நம்ம அப்படியே காட்டலாம்னு நினைக்கிறேன். இந்த பேனர்ஸ் இங்கே பாருங்கள், இதுதான் இன்னும் வைக்கல. ஸோ இந்த பேனர் தான் இன்னும் வைக்கல, அப்படியே ரெடியாக வச்சுருக்காங்க எடுத்து அசம்பிள் பண்ணுறதுக்கு. தேவி பிரசாத் துபே, விவேக் கௌஷிக், சவரீஷ் அப்படின்லாம் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கோம், இங்கே வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஜே சாய் தீபக், விஸ்வசங்கர் ஜெயின், ப்ரொஃபஸர் அபய் சிங், அப்படியே சந்திரஹாஸ் அலாய், அசோக் ஸ்ரீவத்சன் அப்படின்னா இங்கே இருக்கோம். கிரண் ஸ்ரீவத்சன் இங்கே நம்மளோட ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. ஆக்சுவலி என்னோட செஷன் அப்படிங்கிறது நாளைக்கு, அதாவது இன்னைக்கு 4னா 5, 6th அன்னைக்கு தான் என்னுடைய செஷன் இருக்குது. அதுவும் சந்திரஹாஸ் அலாய் சார் இன்னும் 2 பேரோட ஒரு டிஸ்கஷன் மாதிரி, பேனல் டிஸ்கஷன் மாதிரி, சயின்ஸ் இன் ஏன்ஷியன்ட் பாரத் அப்படிங்கிறது தான் டாப்பிக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறது இப்போ சொல்லிடுறேன் வாங்க. இருக்கிறதுக்கு அப்படியே நான் சொன்னேன் இல்லையா கங்கை ஓடுகிறது என்று, இந்த கேம்ப் பரமார்த்த நிகேதன் கேம்ப்பு அப்படியே வாங்க.
பரமார்த்த நிகேதன் கேம்புக்குள்ளே வந்தோம்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு ஐடி கார்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது, பரமார்த்த நிகேதன்லாம் அவ்வளோ மோசம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்படியே நம்ம வெளியில் வந்தோம்னா நம்ம இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கங்கை. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டணும்னு நினைக்கிறேன். அப்படி வாங்க. ஸோ அங்கே கங்கை கரை, அங்கே தான் காலையில் நாங்கள் குளிச்சுட்டு ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு வந்தோம். அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. காவேரி நதிக்கரையில் வளர்ந்தவன் என்ற ஒரு முறையில் இப்போது காவேரியில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி இருக்காது, அதாவது அவ்வளோ சில்லுன்னு இருக்காது. இங்கே அவ்வளோ சில்லுன்னு இருக்குது, கால் வைக்கவே முடியல, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. இன்னும் அந்த பக்கம் போனோம்னா திரிவேணி சங்கமம் அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. யமுனா அந்த பக்கம் அங்கே வருதான், திரிவேணி சங்கமம் அந்த பக்கம் இருக்குது. அதுக்கும் சீக்கிரமாக போவோம். ஒரு கம்ப்ளீட்டான vlog. நம்ம இருக்கிறது 0.00001% ஆஃப் த இடத்துல தான் இருக்கும். இன்னும் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு வீடியோ தந்துட்டுருக்கோம். I think politically UP is always important, but culturally UP is also very important. Not only today, since very Mathura, Ayodhya, Kashi, Prayag, the big Hindu Sanatan religious centers are in UP. So now because of BJP vision of development and their emphasis on religious tourism, their emphasis on these centers have brought the sea change, because they are attracting economy. They are huge centers. You must have read in one of the newspaper that around 16 crore or 12 crore people visited to Ayodhya, then 16 crore, and the 12 crore more than 12 crore in Varanasi, 6 and 7 crore in Prayagraj before Kumbh last year. So that shows that the huge attractions have emerged among the Sanatani public all over the India and all over the world. They are coming here. ஸோ இங்கே பக்கத்தில் கும்ப் கல்ச்சுரல் சென்டர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கும்ப் கல்ச்சுரல் சென்டருக்கு, ரிசர்ச் சென்டருக்கு வரலாம் அப்படின்னு வந்தோம். வந்த இடத்துல பார்த்தோம்னா வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது, அப்படியே நீங்கள் திருப்பி காட்டுங்க, அதை காட்டுங்க. இது எல்லாமே வெளியிலேருந்து பார்க்கும்போது வீடியோ நல்லாயிருக்கு. ஆனால் உள்ளே இன்னும் சூப்பராக நிறையா கிராஃப்ட்ஸ் வச்சுருக்காங்க, ரிசர்ச் மெட்டீரியல் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நம்ம வெளியில் மட்டும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பலாம் வாங்க. நான் மட்டும் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறேன், ஆனால் உங்களுக்கு காட்ட முடியாது. ரொம்ப பெரிய ஒரு பாலத்தின் மேல் நின்றுட்டுருக்கோம். இந்த பாலம் பார்த்திங்கன்னா பாலத்துக்கு இருபுறமும் வண்ணமயமாக காட்சியளிக்கிறது பிரயாகராஜ் நகரமே. ரொம்ப பெரிய ஒரு டெவலப்மெண்ட், ரொம்ப பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க உத்தரப்பிரதேச அரசாங்கம். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சுருக்காங்க. மகாகும்ப மேளாவை இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவில் பிரபலமடைய செய்வதற்காக இவங்க செய்திருக்கக்கூடிய ஏற்பாடை நம்ம கண் முன்னாடி பார்த்துட்ருக்கோம். திருவிழா கோலம் பூண்டிருக்கு ஒட்டுமொத்த பிரயாகராஜ் நகரமும். பார்க்கவே நல்லாயிருக்கு, ஏஸ்தட்டிக்காக நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஏஸ்தட்டிக்காக ரொம்பவே நல்லா இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து February 5ஆம் தேதி இந்த ஒரு மகா கும்ப மேளாவில் இந்த கும்ப் கல்ச்சர் ஈவெண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. அந்த பக்கம் கொஞ்சம் காட்டுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. அப்படியே இப்போ தான் இந்த சாய் தீபக் போயிட்டுருக்காரு, அப்படியே காட்டு. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் த ஈவெண்ட். அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும் போது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா vlog எடுத்து கொடுக்கணும்னு ஆசை. ஒரு இடத்துக்கு போய் மாட்டிக்கிட்டோம். அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கே படாத பாடுபட்டு போயிட்டோம். டிராஃபிக் அவ்வளோ இருந்தது. டிராஃபிக்கை தாண்டி பைக்கில் ஏறினாலே, அதாவது பைக் டாக்ஸி வச்சுருக்கான், ஏறி உட்காந்து 400 ரூபாய்க்கு கேட்குறான். 400 ரூபாய்க்கு நாங்கள் எங்கே போகிறது? ஸோ அப்படி நேற்றுக்கு 400 ரூபா நாங்கள் அவருக்கு கொடுத்தோம். இன்னும் பல்வேறு சிக்கல்கள்னால நேற்றுக்கு vlog சரியாக எடுக்க முடியல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளீட்டான ஈவெண்ட்டையுமே vlog எடுத்து கொடுக்கறதுக்காக முயற்சி செய்கிறோம். ஒவ்வொரு ஈவெண்ட்டையுமே தனித்தனியாக ஸ்பீச்சாகவே நம்மளோட சேனலில் போடலாம். அதை தவிர நிறைய பேர்கிட்ட பாட்காஸ்ட் கேட்டிருக்கேன். அந்த பாட்காஸ்ட்டையும் சீக்கிரமாக நம்மளுடைய பேச சேனலில் நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம்.
ஸோ ஈவெண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பீக்கர்ஸ் ஒரே இடத்துல இருக்காங்க சுவாமிஜியோட சேர்த்து. இப்போது கொடி ஏற்றி இந்த இடத்துல கொடி ஏற்றி ஈவெண்ட்டை தொடங்க இருக்காங்க. Where are you from? From France. France. Yeah. So how long have you been here? For 3 days here. 3 days. And then we are leaving to go to Varanasi. You are going to Varanasi. Yeah. Okay. How is Mahakumbh? It's incredible. இப்போ கங்கா ஆரத்தியில இருக்கோம். இப்போதான் கங்கா ஆரத்தி நடந்து முடிஞ்சிருக்கு. அவ்வளோ டிவைனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எல்லாருமே ஆகவே நம்ம எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒருத்தர் வந்து ஆரத்தி எடுக்க ஆரம்பிச்சாங்க, அவர்களுடைய தட்டை பாஸ் பண்ணி அப்படியே எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னொரு வைப்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்க சாய்நாத் நேக்வால் இருக்காங்க. நம்ம கூட இங்க சாய்நாத் நேக்வால் வந்து இங்க இப்போதான் ஸ்பீச் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ மோஸ்ட் டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ மகாகும்ப மேளாவில் கங்கா ஆரத்தி எடுப்பது என்பது ரொம்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சர்வம் மே பூர்ணகம் ஸ்வாஹா ஓம் சர்வம் மே பூர்ணகம் ஸ்வாஹா ஓம் சர்வம் மே பூர்ணகம் ஸ்வாஹா. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.